வேதம் சொல்லுகிறது, அன்றைய நம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அதனால நம்ம அவர் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையான அன்பாய் இருக்குமேயானால் நமக்கு நடக்கிறது எல்லாம் தீமைக்கு அல்ல, நன்மைக்காகவே நடக்கிறது. எது நடந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் அதிலே ஒரு மிகப்பெரிய நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் உன்னை கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல, வானத்து நட்சத்திரங்களை போல. ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமா? புழுதியை யாராவது எண்ண முடியுமா? கடற்கரை மணலை யாராவது எண்ண முடியுமா? நான் உன்னை எப்படி பெருக பண்ணுவேன்னா, மனிதர்கள் என்ன கவுண்ட் பண்ண முடியாத அளவிற்கு பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப எப்பொழுதுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல அப்படின்னா அந்த லிமிட்டேஷன் அப்படின்ற ஒண்ணு இல்லவே இல்லை. அதான் ரொம்ப அழகா இந்த பாட்டை எழுதிக்காரு, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி நீந்தி. அப்படி ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிற அனுபவம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற அனுபவம் அப்படின்னு சொல்றது அந்த லிமிட்டேஷனே இல்லை. அப்படின்னா அது வளர்ந்துட்டே போகும். அந்த லிமிட்டேஷனை ஆண்டவர் வைக்கல, ஆனா நம்மளால வைக்க முடியும். சிலர் அவ்வளவுதான் அந்த ரேஞ்சிலேயே நிற்பாங்க. வேதத்துல யாருக்காவது ஆண்டவர் ரிட்டையர்டு கொடுத்துருக்கிறாரா? ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்க எந்த மனிதனுக்கு ரிட்டையர்ட் அப்படின்றது இல்லை. நீ ஒதுங்கிக்கோ, உனக்கு வயசாச்சு, நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மரணம் அடைகிற அந்த நாள் வரைக்கும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பிலே நிலைத்து நிற்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமென். மோசேக்கு 120 வயது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய 120 வயதுல அவனுடைய கண்கள் இருளடையல்ல, அவனுடைய பலன் குறையவே இல்லை. ஆனா கர்த்தரே அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்து கர்த்தர் ஜோஷுவாவை கொண்டு வருகிறார். அதனால இன்றைக்கு இந்த பாட்டை பாடும்போது நீங்க ஒருவேளை சோதனைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, என்ன இருந்து என்ன போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்கம் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா நீங்க சொல்லணும், இல்லை ஆண்டவரே, எனக்கு கணுக்கால் அளவு போதாது, எனக்கு முழங்கால் அளவு போதாது, நீந்தி நீந்தி மூழ்கணும், நான் அடுத்த லெவல் நான் போகணும், அடுத்த படி நான் காலடி எடுத்து வைக்கணும், அடுத்த உயர்வை நான் பார்க்கணும், அடுத்த அதிகாரத்துல நீர் என்னை அமர பண்ணணும். ஆண்டவர், உங்களை சந்திக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை நீங்க வளர்த்துட்டே இருக்கணும், என்னை வளர்த்துட்டே இருக்கணும். ஆமென். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவ்வளவு பெரிய வளர்ச்சி ஆண்டவர் நமக்கு எல்லாருக்குமே தரணும். சிலர் சில போராட்டங்களை பார்த்த உடனே அவங்களுக்காகவே ஒரு முட்டுக்கட்டையை வச்சிருப்பாங்க. சரி அவ்வளவுதான் அப்படின்னு. அந்த முட்டுக்கட்டைன்றது நம்ம வைக்கவே கூடாது. நீங்க எப்ப அந்த மாதிரி ஒன்றை நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு மேல உங்களால வளரவே முடியாது. அதான் நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், அந்த எண்ணெயை நீ அநேகம் வெறும் பாத்திரங்கள்ல எண்ணெயை வார்த்துக்கொள். அவங்க பாத்திரம் இருக்கிற வரைக்கும் ஊற்றிட்டே இருந்தாங்க, அது வரைக்கும் எண்ணெய் வந்துட்டே இருந்துச்சு. அப்ப அந்த பாத்திரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊறும். பாத்திரம் அப்படின்ற அந்த வாஞ்சை, பாத்திரம் அப்படின்றது அவங்க யோசித்து சேர்த்து வைத்திருந்தது. அந்த எண்ணெய் எப்பவுமே வத்தாது. நம்ம பாத்திரம் இல்லைன்னா தான் எண்ணெய் வத்தோம். அப்போ ஆண்டவருடைய பிளஸ்ஸிங், ஆண்டவருடைய உயர்வு உங்க வாழ்க்கையில லிமிட்டேஷனே இல்லை. நீங்க எந்த அளவிற்கு வாஞ்சிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் நிரப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியங்களை தெரிந்து கொண்ட அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி ஆமே. என்னை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆகார ஒரு நல்ல பேர் வைக்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். நான் எங்கு போனாலும் அவர் என்னுடைய கண்ணுக்கு தென்படாவிட்டாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்னை காண்கிறார், ஆண்டவர் என்னை பார்க்கிறார். சில நேரங்கள் நம்முடைய சூழ்நிலையில ஆண்டவர் பார்க்கிறாரா,
ஆண்டவர் பார்த்தா உடனே வந்து என்னை தூக்கிட மாட்டாரு, ஆண்டவர் பார்த்தா உடனே வந்து என்னை எடுத்துட மாட்டாரு, ஆண்டவருக்கு எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுது அப்படின்னெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனா உண்மையிலே நமக்கு கர்த்தர் பார்த்துட்டும் கர்த்தர் அமைதியா இருக்கிறாருன்னா நிச்சயமாய் ஒரு காரணம், ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய சுவாசம் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஆராதனை அப்படின்றது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதனால நீங்க எந்த அளவிற்கு இருதயபூர்வமாய் ஆராதிக்கிறீர்களோ, உண்மையா ஆராதிக்கிறீங்களோ, அப்பதான் கட்டுகள் உடையும். ஆமென். எவ்வளவு பெரிய எரிகோ கோட்டை, ஆனா வேதம் சொல்லுது துதிக்கு முன்னாடி, ஆராதனைக்கு முன்னாடி எரிகோ கோட்டையினால நிற்கவே முடியல, எரிகோ கோட்டையால் நிற்கவே முடியல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்துல ஒரு விடுதலை வேணும்னா, நம்முடைய ஆவியில விடுதலை வேணும்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை ஆராதிச்சு பழகணும். ஆராதிச்சு பழகாத ஒருத்தரால கண்டிப்பாக முழு விடுதலையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால நம்முடைய நாவு வந்து அதான் விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. நான் வந்து தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். அதனால நீங்க மனப்பூர்வமா சத்தம் போட்டு ஆண்டவரை ஆராதிக்கணும். அந்த உணர்வு, அந்த அந்த ஆராதனையினுடைய திருப்தி எப்ப நமக்குள்ள வருதோ அப்ப வந்து நமக்கு விடுதலையாக ஆரம்பித்தோம்னு அர்த்தம். ஆமென். அதனால எல்லாரும் இந்த பாட்டை பாடும்போது முழு வெள்ளத்தோட அப்படியே நான் ஆராதனை, நீங்க ஆராதனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன், ஆராதனை பண்றவங்களுக்கு உயர்வு, ஆராதனை செய்யறவங்களுக்கு முன்பாக செய்வனை கட்டுகள் நிற்க முடியாது, மாந்திரிக கட்டுகள் நிற்க முடியாது. எவ்வளோ பெரிய பர்வதமானாலும் அந்த ஆராதனைக்கு முன்பாக அது சமபூமியாய் மாறும். ஆமென். இதுவரையிலும் நடத்தினவர், இதுவரையிலும் சுமந்தவர், இதுவரையிலும் காப்பாற்றினவர், இதுவரையிலையும் எந்த தீங்கும் அணுகாதபடி நம்மை காத்து கொண்ட தேவன் இனியும் நன்மையே செய்வார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நிர்மூலமாக்காததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தாங்கிடுகிற பலத்தை நீங்க தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. முழு இருதயத்தோட எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இத்தனை நாட்களும் ஆச்சரியமாய் நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் எங்களை கிருபையாய் கொண்டு வந்ததற்காக நன்றி. சொல்லுங்க எல்லாரும் முழு பலத்தோட, தேவரே என்னை இவ்வளவு தூரம் நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம், இவ்வளவு தூரம் நீர் என்னை நடத்தி வந்ததற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய ஓட்டத்துல நான் தனியாக இல்லை, தனியாக இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, அது தடைபடாது. கர்த்தர் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் நினைக்கணும், செய்யும்படியாக அவர் நினைக்கணும். அவர் நினைச்சாருன்னா யார் தடுக்க முடியும்? அவர் நினைச்சாருன்னா யார் எதிராய் நிற்க முடியும்? கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்கவே முடியாது. அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய நினைப்பாராக. ஹல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வார்த்தையை கொடுக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் அது தடைபடுவதே இல்லை. முழு பலத்தோடு கைகளை உயர்த்தி ஏசப்பட்டு சொல்லுவோம், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்,
நீ செய்ய நினைத்தது தடைபடாது. சொல்லுங்க, நீ செய்ய நினைத்தது அது யாராலும் தடுக்க முடியாது, மனிதனால் தடுக்க முடியாது. இயேசுவே, நீர் செய்ய நினைப்பீராக. ஹalleluya. ஓடுக்கப்படுவோர் அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் ஆராதிக்க ஆராதிக்க அந்த மகிமை மகிமை. நெருக்கடி வேளாய் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகழ். இப்ப சொல்ல உன்னதமானவரே, வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களை நடத்தின பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஓட்டத்தில் நாங்கள் தனியாக இல்லை, நாங்கள் தனியாக இல்லை. துணையாளர் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. துணையாளர் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உங்களுடைய பிரசன்னம் அப்படியே ஒவ்வொருத்தரையும் ஆளுக செய்யட்டாண்டு. உங்க மகிமை எங்க ஒவ்வொருத்தரையும் ஆளுக செய்யட்டாண்டு. தடைகள் எல்லாம் விலக்குவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.